Hello my dear friends and families, welcome back to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து கைனடிக்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே அதில் வந்து 3 மோல்ட்ஸ் இருந்துச்சு. அந்த மோல்டை பார்க்குறப்ப அப்படியே பில்டிங் டைப்லேயே இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கைனடிக் சாண்டை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கிறப்ப அப்படியே அது பாக்ஸ் மாதிரியே அப்படியே அந்த ஷேப்லேயே வந்து கீழே வந்து விழுந்துச்சு. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த கைனடிக் சாண்டை வந்து நான் தொட ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் கையில் எடுக்க அது கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும். நான் இதை கையில் வச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டே இருந்தேன். இது ஸ்லைம் மாதிரி கூட தொட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அந்த மோல்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பார்த்திங்கன்னா அந்த மோல்டுக்குள்ளார நான் வந்து போட்டுக்கிட்டேன். மோல்டுக்குள்ளார போட்டோடனே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா கமுத்தி போட்டு அழுத்தினிங்கன்னா அப்படியே அழுத்த கூட தேவையில்ல, அது அப்படியே வந்து விழுந்துடுது. அதே மாதிரி பேலன்ஸ் 2 இருக்கிறதுல அதையும் நம்ம போட்டு செஞ்சு பார்த்துடலாம். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா பார்க்குறப்ப சூப்பரான ஒரு மோல்ட்லேருந்து ஒரு பில்டிங் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு மோல்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் ரொம்ப சூப்பராக கிடச்சிருந்துச்சு. இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக நான் வந்து செஞ்சு பார்த்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இப்போ வந்து எனக்கு சும்மா வெட்டணும்னு தோணுச்சு. அதனால் நான் சும்மா வெட்டி பார்த்தேன். வெட்டுறதுக்கு அப்படியே கேக் மாதிரியே வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அந்த கைனடிக் சாண்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் என் கையில் வச்சு ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டே இருந்தேன். நான் செஞ்சதெல்லாம் சும்மா அப்படியே வச்சு கலைச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா கையில் எடுத்து பால் மாதிரி விளையாண்டுட்டு இருந்தேன். இது வந்து ஏதாச்சும் ஒரு திங் பட்டால் கூட அப்படியே கீழே வந்து அப்படியே விழுந்துடுது. ரொம்ப சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வந்து 140 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இப்போ வந்து என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின டப்பாலே வந்து கைனடிக் சாண்ட் போட்டு எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக பண்ணி பார்த்தேன். கேக் மாதிரி ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. நான் கட் பண்ணுறப்ப எனக்கு இன்னொரு தாட்டி கட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக வந்து கட் பண்ணுச்சு. உங்களுக்கு பார்க்கப்பே தெரியும். அப்படியே பார்க்க கேக் மாதிரியே இருந்துச்சு. கையில் எடுத்து விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து ஒரு மோல்டு இருந்துச்சு. அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து செஞ்சு பார்த்தேன். நீங்கள் வந்து இது மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா நல்லா வந்து டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கிளியராக வரும். இல்லைன்னா அங்கங்கே பிரேக் ஆகி வரும். அதை மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நான் ஃபுல்லாக வந்து வச்சுட்டு எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் கை வச்சோடனே கீழே சரிஞ்சிட்டு விழுந்துடுச்சு. அதே மாதிரி நான் டம்ளரில் செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தேன். இது எனக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லைமை விட எனக்கு ரொம்ப பெட்டராக இது இருந்துச்சு. நீங்களும் இதை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இதில் கொடுத்துருக்க மோடில் தான் வச்சு விளையாடணுன்னு அவசியம் இல்லை. நீங்களே குட்டியாக மோட்ஸ்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க, அதில் வச்சு விளையாண்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சும்மா ரவுண்ட் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். அதையும் நான் சும்மா கை வச்சோடனே டபக்குன்னு உடஞ்சி விழுந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 200 rupeesக்கு வாங்கினேன். நீங்களும் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சு சும்மா விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். நான் கையில் வைக்க அது கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த கைனடிக் சேண்ட் பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு மேலே உள்ள பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்னு இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.